அருள்மிகு சோமநாத பெருமான் அதிகார நந்திகேஸ்வர வாகனத்திலும் தேவியானவள் யாழி வாகனத்திலும் ஆரோகணித்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார்கள். அதிகார நந்திகேஸ்வரரானவர் அனைத்து தெய்வங்கள் மீதும் அதிகாரம் கொள்ளக்கூடியவர். சிவபெருமானை எப்படி கைலாயத்திலே சென்று வணங்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு சுட்டிக்காட்டுவார். அவர் ஒரு சாரூப நிலையை அடைந்தவர். கைலாயமானது நம்முடைய மனதிற்கு தோன்றியது போல் சிறிய உலகமானது கிடையாது. நம்முடைய பூமியைப் போல சூரியனைப் போல எத்தனையோ கோடி பங்கு மிக பெரியதாக இருப்பது அந்த கைலாய மலை. அங்கே சிவபெருமான் ஒரு இடத்திலே இருப்பார், நாம் ஒரு இடத்திலே இருப்போம். சிவபெருமான் எங்க இருக்காருன்னு நமக்கே தெரியாது. ஆனா நாம எங்க இருப்போம்னா கைலாயத்தில் இருப்போம். ஆக கைலாய பதவிதான் நமக்கு கிடைக்கும். இதற்கு சாலோகம் என்று பெயர். சிவபெருமானுக்கு அருகிலே போவது இரண்டாவது நிலை. அதற்கு சாமீபம் என்று பெயர். சிவபெருமானுக்கு சமீபமாக செல்வது. சிவபெருமானுடைய உருவத்தையே தாம் பெற்றுக்கொள்ளுதல். சிவபெருமான் கையிலே உள்ளது போல மான் மழு போன்ற ஆயுதங்களை கொண்டு உள்ளது. 4 கரங்கள் கொள்வது, 5 முகங்கள் கொள்வது. இதற்கு சாரூப நிலை என்று பெயர். இந்த சாரூப நிலையை அடைந்தவர் நந்திகேஸ்வர பெருமான். 4வது நிலை சிவ சாயுஜ்யம். சிவபெருமானோடு இரண்டர கலத்தல். சிவபெருமானுக்குள்ளேயே சென்று அவரோடு ஐக்கியமாகி விடுதல். இந்த நிலையை அடைந்தவர் மாணிக்கவாசக பெருமான். ஆகவே சாரூப நிலையை அடைந்த நந்திகேஸ்வர பெருமான் மீது ஆரோகணித்து சிவபெருமான் நம்மை எல்லாம் அனுகிரகிக்கிறார். எப்படி என்றால், மாலையனாதி தேவர்கள் எல்லாரும் ஆலயத்திற்குள்ளே கைலாயத்திற்குள்ளே வரும்பொழுது 2 கரங்களையும் தலைக்கு மேல் குவித்து சிவசிவ ஹரஹர என்று சொல்லித்தான் ஆலயத்திற்குள்ளே கைலாயத்திற்குள்ளே சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற கட்டளையே இடக்கூடிய சக்தி பெற்றவர் அதிகார நந்திகேஸ்வரர். அந்த அதிகார நந்திகேஸ்வரருடைய திருத்தோள்களிலே சோமநாத பெருமான் எழுந்தருளி நம்மீது அதிகாரத்தை செலுத்துகின்றார். நீங்கள் எல்லோரும் சிவபெருமானாகிய பதியாகிய தம்மையே வணங்க கடன்பட்டவர்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போவதற்கு இந்த அதிகார நந்திகேஸ்வரர் மேல் ஆரோகணித்த திருவடிவமே சாட்சி. ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த அதிகார நந்திகேஸ்வரரோடு கூடிய சிவபெருமானை தரிசிக்கும் பொழுது உங்களுடைய பாபங்கள் எல்லாம் முற்றிலும் விலகி நீங்களும் அதிகாரம் செய்யக்கூடிய ஸ்தானத்தை அடைவீர்கள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை என்று கூறி, அதே சமயத்தில் அம்பிகையானவள் யாழி வாகனத்திலே அமர்ந்து நமக்கெல்லாம் அருள்பாலிப்பார். இது 7ஆம் நாள் இரவு இந்த திருக்காட்சியானது நமக்கு கிடைக்கும்.